இன்றைக்கு கல்வி என்பது தமிழ்நாடு மட்டும்தான் சிறந்து விளங்குகிறது என்று இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிற மாநிலங்கள் பார்த்து வியக்கத்தக்க அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக நம்முடைய மாநகராட்சிக்குட்பட்ட பள்ளிகளில் சென்னை பள்ளிகளுக்கு என்று அனைத்து வகையான திட்டங்களும் தனியார் பள்ளிகளுக்கு நிகராக ஒவ்வொரு திட்டங்களும் இருக்க வேண்டும் என்ற முறையில் ஒவ்வொரு திட்டங்களும் செயல்படுத்தப்படுகிறது. இந்த ஆண்டு 2024-25 நிதிநிலை அறிக்கையில் கல்விக்கென்று அதிக முக்கியத்துவம் கொடுத்து 27 அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கல்விக்கு வழங்கப்பட்டிருக்குது. அதுல இன்றைக்கு 14வது அறிவிப்பாக மாணவ செல்வங்களுக்கு கராத்தே கற்றுத்தரப்படும் என்று தெரிவித்தவாறு இன்று அந்த திட்டம் துவங்கப்பட இருக்கின்றனர். தற்காப்பு கலை என்பது நம்ம அனைவருக்குமே மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். மண்டல குழு தலைவர் அவர்கள் தெரிவித்தது போலதான் நாங்க பள்ளியில படிக்கும் போது எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ்லாம் இல்லை. ஸோ அப்படியே நாங்க படிக்கணும் அப்படின்னா கூட மாதத்துக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய் கட்டணம் கட்டிட்டு தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு இடத்துலயுமே இலவசமாகவோ இல்லை கட்டணம் இல்லாகவோ இந்த மாதிரி நம்மளுக்கு சொல்லி தர மாட்டாங்க. ஸோ இன்றைக்கு நம்முடைய சென்னை பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே இது ஒரு அரிய வாய்ப்பு. நல்லா படிங்க. அதே போல் அரசு துறை சார்பாக வழங்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களையும் பயன்படுத்துங்க. இன்றைக்கு 6 பள்ளிகள்ல திட்டம் துவங்கப்படுகிறது. ஒரு பள்ளிக்கு 50 மாணவர்கள் என்று 300 மாணவர்களுக்கு திட்டம் தொடங்கப்பட்டு தொடர்ந்து சென்னைக்குட்பட்ட அனைத்து பள்ளிகளிலுமே திட்டம் நிறைவேறப்படும் என்று தெரிவித்துக்கிறேன். முதற்கட்டமாக 50 மாணவர்களை நேரடியாக சந்தித்து வாழ்த்து தெரிவித்ததில் எங்க எல்லாருக்குமே மிகவும் மற்றற்ற மகிழ்ச்சி. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.